என் அன்பு குட்டி செல்லங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் இறுதி இரவு உணவை குறித்து அறிந்து கொண்டோம் இல்லையா? இப்பொழுது இயேசுவின் மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம். இயேசு கைது செய்யப்பட்டு பிரதான ஆசாரியனான காய்பாவிடம் கொண்டு செல்லப்பட்ட சிறிது நேரத்திலே இயேசுவின் வழி நிறைந்த பயணம் தொடர ஆரம்பிக்கிறது. இயேசுவை எப்படியாவது பழி சுமத்தணும், இயேசுக்கு எப்படியாவது மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்ற நோக்கத்தோடு இரவு முழுவதும் மத தலைவர்கள் தொடர்ந்து இயேசுவிடம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உண்மையை மட்டுமே பேசினார். மெஸ்ஸியாவா நீர் என்று கேட்டபோது நான் தான் என்று இயேசு பதிலளித்தார். மெஸ்ஸியாவா நீர் என்று கேட்டதற்கு நீங்கள் சொல்வது சரிதான் என்று இயேசு கொடுத்த பதில் மத தலைவர்களுக்கு போதுமான சான்றாக இருந்தது. காரணம், அந்த மத தலைவர்கள் இயேசு கடவுளின் மகன் மெஸ்ஸியா என்று அவர்கள் நம்பவில்லை. பிரதான ஆசாரியன் இயேசு சட்டத்தை மீறியதாக குற்றம் சாட்டினான். இது நிமித்தம் இயேசுவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. மறுநாள் காலையில் இயேசு அந்த தேசத்தின் ஆளுநரிடம் கொண்டு செல்லப்பட்டார். அவனது பெயர் பிலாத்து. மத தலைவர்கள் அனைவரும் பிலாத்து இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று விரும்பினர். முதலில் பிலாத்து இயேசுவிடம் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்று கூறினாலும் பிலாத்து மக்களுக்கு பயந்து இயேசுவை மத தலைவர்களிடம் ஒப்படைத்தான். அந்த மத தலைவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று கத்தினார்கள். இயேசுவின் தோளில் ஒரு பாரமான சிலுவையை சுமத்தினர். கொல்கத்தா என்ற இடத்திற்கு இயேசுவை அழைத்து சென்று அந்த சிலுவையில் இயேசுவை அறைந்தனர். இயேசுவை போலவே இயேசுவின் வலதுபுறமும் இடதுபுறமும் 2 பேர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தனர். இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்றாவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இயேசு இந்த பூமிக்கு வரும் வரை மக்கள் தங்கள் பாவங்களுக்காக விலங்குகளை பலியிட வேண்டும் என்று கடவுள் கட்டளையிட்டிருந்தார். இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக மனுஷர்கள் செய்கிற பாவங்களுக்கான தண்டனையை விலங்குகள் ஏற்றுக்கொண்டன. மக்கள் தினம்தோறும் பாவம் செய்ததால் இந்த பலிகளும் தினம்தோறும் செய்யப்பட வேண்டியிருந்தது. இந்த உலகத்துல யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது, எல்லாருமே பாவிகள் தான். நீங்க உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நடந்தா நிச்சயம் ஒரு தண்டனை இருக்கு இல்லையா? அப்படியாய் கடவுளுக்கு எதிராக நீங்க பாவம் செய்யும் போது இன்னும் அதிக தண்டனையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாவம் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது. ஆனால் இந்த பிரிவை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், நம் தேவன், நம் கடவுள் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நாம் அவரிடமிருந்து பிரிந்து செல்லக்கூடாது என்பதற்காக நமது தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் நமக்காய் மரிக்கிறார். இயேசு நமக்காக சிலுவையில் மரித்ததினால் நம்மை யாராலும் கடவுளிடமிருந்து பிரிக்க முடியாது. கடவுள் நம்மை அதிகமாய் நேசித்தபடியினாலே இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் நமக்காக. சிலுவையில் இயேசு பல மணி நேரம் தொங்கிய பிறகு எல்லாம் முடிந்தது என்றார். அதாவது அனைவருக்குமான கடன் செலுத்தப்பட்டது என்று அர்த்தம். இனி விலங்குகளை பலியிட வேண்டிய அவசியமில்லை. இயேசு நம் பாவங்களுக்கான அனைத்து தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டார். சிலுவை என்பது உங்கள் பாவங்களுக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் இயேசு அனுபவித்த தண்டனை. சிலுவை மரணம் என்பது சாதாரணமானதல்ல, அது ஒரு கொடூரமான பயங்கரமான மரண வழி. நம் இயேசு அன்புள்ளவர், பரிபூர்ணமானவர், பரிசுத்தர். இயேசு நம்முடைய பாவத்தை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரிக்கவும் தயாரானார் சிலுவையில். இயேசு கடைசியில் சிலுவையில் மரிக்கிறார். அவர் இறந்தபோது அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்ற ஒருவர் இயேசுவை எடுத்து சென்று அடக்கம் செய்தார்.
இயேசுவின் சீஷர்களுக்கும் நண்பர்களுக்கும் அது மிகவும் சோகமான நாளாக இருந்தது. இந்த சோகம் நிரந்தரமாக இல்லை. இயேசு மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இயேசு எப்படியாய் உயிரோடு எழுந்தார் என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாம். குட்டீஸ், நீங்க இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு உங்க 10 நண்பர்களிடத்திலாவது இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்வீங்களா? அது மாத்திரமல்ல, இயேசுவின் இந்த சிலுவை மரணத்தை குறித்தும் பாடுகளை குறித்தும் உங்கள் நண்பர்களிடத்துல ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இயேசுவின் அன்பை உங்கள் மூலமாய் அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.